அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ரைட் ஹையர் பவரில் இருந்தால் பின்னி இருந்தால் ஹையர் பவரில் பின்னி இருந்தால் அதை எவ்வாறு கையாளுவது அதுதான் நம்மளுடைய நோக்கம். முதல் பார்வைக்கு ஃபஸ்ட்டு பார்வைக்கு எப்பயுமே முதல் பார்வை பார்த்து எதையும் முடிவு பண்ணாதீங்க. கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் உண்மையில் என்ன கிடையாது, எந்த கஷ்டமும் இல்லை. ப்ரொவைடட் உங்களுக்கு என்ன தெரியணும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஞாபகம் இருக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்குவீங்க, மகா சுலபமாக இதை ஹேண்டில் பண்ணுவீங்க. தட் இஸ் எக்ஸ் இன்டூ எல் மைனஸ் எக்ஸ் ரைஸ் டு தி பவர் 16. இதுதான் பிள்ளைங்களா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ எப்படி யோசிக்கணும், எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கும், சாத்தியமான வழி இல்லை. அப்படி உடனடியாக நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தென் அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணணும், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதேனும் ரிலேஷனை பில்டு பண்ண முடியுமா, ஏதேனும் ரிலேஷனை பில்டு பண்ண முடியுமா, அப்படி தான் என்ன செய்யணும், யோசிக்கணும். கேமரா அப்படியே இங்கே வரட்டும் பிள்ளைங்களா, இங்கே வந்துடட்டும். ஓகே, தட் இஸ் எக்ஸ் இன்டூ எல் மைனஸ் எக்ஸ் ரைஸ் டு தி பவர் 16. ஸோ நான் என்ன பண்ண முயற்சி பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எல் மைனஸ் எக்ஸ் ரைஸ் டு தி பவர் 16 இருக்கு இல்லையா, அந்த பாவி ஹை 16 இருக்கு பெருசாக. எலாபரேட் பண்ண எவ்வளோ இருக்கும், ரொம்ப தூரம் போகல. அப்படி கொண்டு போய் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண செய்யலாம். பட் இட் இஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். சரிங்களா, நம்ம மொத்த பரிச்சயம் அதான் பண்ணிக்கிட்டு இருப்போம், அது செய்ய முடியாது. எனவே இந்த எல் மைனஸ் எக்ஸை டி ஆக்கி எக்ஸை இன் தி ஃபார்ம் ஆஃப் டி எழுத முயற்சி பண்ணுறோம். ஐடியா புரியுதுங்களா? பாருங்க, அப்போ என்னாகும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண டிஎக்ஸ் டிடி, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0. ஸோ மைனஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் டி. இவங்க ரெண்டு பேரையும் கூட இங்கே போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் எல் மைனஸ் எக்ஸ் ரைஸ் டு தி பவர் 16 of course dx is equal to integral x யாரு, you can see x is equal to l minus t, so l minus t, right, l minus x யாரு, t, so t power 16 dt. எதுக்கு இதை செஞ்சோம் பிள்ளைங்களா, இங்கே உள்ளே பெருக்க இயலாது, இவன் பெருசா இருக்கான், இங்கே உள்ளே பெருக்க இயலும். இதை புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா, உள்ளே பெருக்க இயலும். பெருக்கினா என்ன ஆகும், l into t power 16 t power 17. சிம்பிள், மைனஸ் இருக்கு, மைனஸ் தேவைக்கு ஏற்றபடி உள்ள கொண்டு போய்க்கோங்க. ஸோ இதை பெருக்க முடியாது, இது பெருக்க முடிஞ்சு. ஸோ t power 17 ஓகே ப்ளஸ் ஆயிடுச்சு dt மைனஸ் l into t power 16 dt. பாருங்க பிள்ளைங்களா, இந்த ஃபார்ம் வந்துருச்சு. யாரு இது, இதை நம்ம தொட முடியாத இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இதை இன்டகிரேட் பண்ணுறது நீங்கள் சுலபமாக பண்ணுவீங்க. டி பவர் 18/18 மைனஸ் எல் இன்டூ டி பவர் 17/17 ப்ளஸ் சி. இப்போ டீயை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஹூ இஸ் டி, டி இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எக்ஸ். ஸோ எல் மைனஸ் எக்ஸ் ரைஸ் டு தி பவர் 18 டிவைட் பை 18 மைனஸ் எல் இன்டூ எல் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 17 ப்ளஸ் சி. தோஸ் திங்ஸ் ஆர் வெரி சிம்பிள் திங். ஓகே, ஸோ பாயிண்ட் அப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எவ்வாறு சிந்திப்பது, அங்கே என்ன தடை இருக்குது, அந்த தடையை எவ்வாறு கையாளுவது, அந்த பாதையில் போனால் பாதை சரியான பாதைக்கு இட்டு செல்லுமா, இப்படி நீங்கள் யோசிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க பழகிடுவீங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும், அச்சமே போயிடும். சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களுக்கும் தகவல் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.